19 முறை தீர்மானம் போட்டோம், இந்த ஒன்றிய அரசு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கல என்ற விஷயத்தை சொல்கிறார். அது ஒரு விஷயம் அங்கே உள்ள மக்களுக்கு. அதே சமயத்தில் கடலூருக்கு என்ன ஒரு ட்ரெயினை வந்து நேரடியாக விடுவதற்கு சொல்லியிருக்குது புதுச்சேரியிலேருந்து, அது செய்யலை. இப்படி பல்வேறு கோரிக்கைகள், அந்த மாநிலத்தின் கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் எல்லாமே சொல்லும்பொழுது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. 2 நாட்கள் முன்னால் வந்து புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் போய் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை போய் பார்த்தார்களே, பேசி கொண்டிருந்தார்கள்னு வந்தது. அப்போ அவர் சொன்னதைத்தான் இவர்கள் கொண்டு வந்து சொல்கிறாங்களா? கேள்வி எழுப்புது. சொல்கிறாங்களா? அப்படி தான் சொல்கிறாங்களா? ஆமாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்கிறது தானே. அவர் குரலா அது? அவர் குரலாக இருக்கக்கூடாது என்பது நம்ம விருப்பம். இருந்தால் என்னன்னு கேட்குறேன். ஒரு தனி கட்சியாக நடத்த முடியாது, என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது வருமா வரலாமா கூடாதா? அது வருமா வராதான்னு தெரியாது. பழைய வரலாமா கூடாதான்னு கேட்குறேன். அது என்ஆர் காங்கிரஸ் என்பது பிஜேபியோடு இருக்குது இன்னைக்கு, நாளைக்கு இருக்காது. அன்னைக்கு என்ன இருந்தது? அதிமுக ஜெயலலிதா கூட இருந்தது முதல்ல காங்கிரஸ் விட்டு வெளியே வரும்போது. அப்போ வெளியே வரும்போது ஜெயலலிதா கூட இருக்கும் பொழுது 2011 காலத்தில் என்ன